அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, தமிழக அரசின் சார்பாக கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது பற்றின முன்னாடி வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அதில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் மட்டும் இப்போதைக்கு பார்க்க போகிறோம். நாமளே வீட்டில் இருந்தே எப்படி இது விண்ணப்பிக்கலாம், எப்படி இதை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசின் சார்பாக கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து உருவாக்கியிருக்காங்க. கைவினை பொருட்கள் தொழிலாக செய்கிற தொழிலாளர்களுக்கு சுயமாக தொழில் செய்யும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு திட்டமாக இந்த கலைஞர் கைவினை திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்துக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம், யார் எலிஜிபிள், என்னென்ன டாக்குமெண்ட் இதுக்கு தேவை அப்படிங்கிற முழு விவரமும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணலாம், நாமளே எப்படி வீட்டிலிருந்து அப்ளை பண்ணலாம் ஆன்லைன் மூலமாக அப்படிங்கிற முழு விவரமும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தமிழக அரசின் சார்பாக கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு சொல்லி 7/12/2024 அன்று செய்தி வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவு வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு எதுக்கு யாருக்குன்னு பார்த்தோம்னா, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் செய்கிறவங்களுக்கு தான் இந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது பற்றின வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோம்னு பார்த்தோம்னா, இந்த திட்டம் எப்பேற்பட்ட திட்டம், யார் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முழு விவரமும் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவில் முழு விவரத்தையும் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற விவரத்தை பார்க்க போகிறோம். முதலாவதாக இத்திட்டத்தோட சிறப்பு அம்சங்கள் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா, 3 லட்சம் வரை பிணையற்ற கடன் உதவி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரூபாய் 50,000 வரை மானியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5% வரை வட்டி மானியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா, திறன் மேம்பாட்டிற்கான சிறப்பு பயிற்சிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, சிறப்பு அம்சமாக 3 லட்சம் வரை பிணையற்ற கடன் உதவி அப்படின்னு தருவதாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ரூபாய் 50,000 வரை மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5% வரை வட்டி மானியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, திறன் மேம்பாட்டிற்கான சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படும் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம அந்த எந்த தொழில் செய்கிறோமோ அதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், அதற்கு சிறப்பாக ஒரு பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் தகுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, 35 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த வகுப்பினராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து கம்யூனிட்டி அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணலை. எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 35 வயது நிரம்பியிருந்தால் போதும், அனைத்து பிரிவினர்களும் இதில் வந்து இந்த திட்டத்தில் வந்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, கீழ்காணும் கைவினை கலைஞர்கள் மற்றும் தொழில் உள்ளவர்கள் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் இதில் வந்து பயன்பெறலாம். இந்த தொழில் செய்கிறவங்க, இந்த வேலை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து இதில் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வேலை செய்கிறாங்க, என்னென்ன தொழில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதில் முதலாவதாக பார்த்தோம்னா என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, கட்டட வேலைகள், மர வேலைப்பாடுகள், பாரம்பரிய முறையில் ஜவுளி அச்செடுத்தல், தோல் கைவினை பொருட்கள், காலணிகள் தயாரித்தல், மீன் வலை தயாரித்தல், மலர் வேலைப்பாடுகள், மூங்கில், பிரம்பு, சணல், பனை ஓலை வேலைப்பாடுகள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா, நகை செய்தல், சிகை அலங்காரம், அழகு கலை, துணி நெய்தல், துணிகளில் கலை வேலைப்பாடுகள், அப்புறம் சுதை வேலைப்பாடுகள், பூட்டு தயாரித்தல், உலோக வேலைப்பாடுகள், பழங்குடியினரின் இயற்கை சேகரிப்புகள், கைவினை பொருட்கள் தயாரித்தல். அடுத்ததாக பார்த்தோம்னா, தையல் வேலை, கூடை முடைதல், கயிறு, பாய் பின்னுதல், துடைப்பான் செய்தல், மண்பாண்டங்கள், சுடுமண் வேலைகள், பொம்மை தயாரித்தல், படகு கட்டுமானம், பாசிமணி வேலைப்பாடுகள். அடுத்து பார்த்தோமாக துணி வெளுத்தல், தேய்த்தல், சிற்ப வேலைப்பாடுகள், கற்சிலை வடித்தல், ஓவியம் வரைதல், வண்ணம் பூசுதல், கண்ணாடி வேலைப்பாடுகள், பாரம்பரிய இசைக்கருவிகள் தயாரித்தல். இந்த மேலே சொன்னால் இத்தனை தொழில்களும் இதில் தெரிஞ்சவங்க இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம், இவங்கெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு எப்படி விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன தேவையான ஆவணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் அட்டை கேட்டிருக்காங்க,
வங்கி கணக்கு விவரங்கள் கேட்டிருக்காங்க, கைபேசி எண் கேட்டிருக்காங்க. இந்த 3 ஆவணங்கள் இருந்தால் மட்டும் போதும், இந்த திட்டத்தின் கீழ் வந்து நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம் அப்படி பார்த்தோம்னா, இது கீழே வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கு நம்ம கிளிக் பண்ணோம்னா வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வெப்பேஜ். அந்த வெப்சைட்டுக்கான ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் இருந்து தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கான லிங்க்கு நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை நம்ம கிளிக் பண்ணி இதுக்கு உண்டான எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற விவரத்தையும் இது மூலயமாக பார்த்துக்கலாம். சரி, வாங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம். அதிலே ஃபஸ்ட்டு ரெட் கலரில் போட்டிருக்கு பாருங்கள், கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணாக போதும், அடுத்ததாக ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஓப்பன் பேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இது கலர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அப்ளை பண்ணவங்க எத்தனை பேர் டோட்டல் அப்ளை பண்ணவங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு போனது அப்ளிகேஷன் வந்து ரீகமெண்டட் பண்ணது, அதோட கவுண்டிங் வந்து இதில் இருக்கும். அதை தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து அடுத்த செக்ஷன் போனது, ஓகே பண்ணதுக்கப்புறம் அடுத்த செக்ஷன் போனது எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே ட்ரைனிங் கம்ப்ளீட்டட், லோன் டிஸ்ட்ரிபியூட்டர், எல்லாமே சப்சிடி டிஸ்ட்ரிபியூட்டர், இதெல்லாமே வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான இது டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். எத்தனை கவுண்டிங் இருக்குது அப்படிங்கிறது இதில் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதை தான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் கொடுத்துருக்க மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அதோட ப்ராசஸ் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஆஃபீஸர்ஸ் அதை வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறது அதை வந்து அவங்க செக் பண்ணிவிட்டு இதுக்கு ஓகே அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நமக்கு லோன் கொடுக்கறது, அதுக்கு உண்டான ப்ராசஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 by 1 இதில் வந்து ப்ராசஸ் ஆகும். அதை தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நாமளே செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எத்தனை பேருக்கு என்னென்ன மாதிரியான ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான் இதில் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதை தான் இது மூலயமா சொல்லியிருக்காங்க. கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழ் இதுக்கு வந்து எலிஜிபிள் பெறவங்களோட தகுதி செக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இதில் தான் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தோம்னா, நீங்கள் 35 வயதுக்கு மேல் உள்ளவரா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. ஆமன்னா ஆமன்னு கொடுக்கணும், இல்லை என்றால் இல்லை கொடுக்கணும். அடுத்ததாக பட்டியலிடப்பட்ட 25 வர்த்தகத்தில் ஒன்றில் உங்களுக்கு குறைந்தபட்சம் 5 வருட அனுபவம் உள்ளதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே மேலே சொல்லப்பட்ட 25 வகையான தொழில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து குறைந்தபட்சம் 5 வருஷம் உங்களுக்கு அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ஆம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நமக்கு என்ன இருக்கோ அதில் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தோம்னா, உங்கள் வர்த்தக பட்டியலை காணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தொழில் வேணுமோ அதை வந்து இதில் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே கிளிக் செய்யணும்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் கிளிக் செஞ்சோம்னா நமக்கு அதில் என்ன தொழில் தெரியுமோ அதை நம்ம வந்து கிளிக் பண்ணுற மாதிரி சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா, கடந்த 5 ஆண்டுகளில் சுய வேலைவாய்ப்பு அல்லது வணிக விரிவாக்கத்தின் கோடிஎன் திட்டத்தின் கீழ் ரூபாய் 15 லட்சத்திற்கும் அதிகமான உதவித்தொகை பெற்றுள்ளீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து கோடிஎன் அப்படிங்கிறது ஒரு திட்டம். அந்த திட்டத்தில் வந்து 1.5 லட்சத்திற்கும் அதிகமாக உதவித்தொகை வாங்கியிருக்குங்களா அப்படிங்கிற ஒரு மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம செக் பண்ணி பார்த்தாவே தெரியும் இதில் நமக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறது. அதுவே ஆப்ஷனை அவங்களே காட்டிடுவாங்க. அடுத்ததாக இனிப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிற, என்னென்ன டாக்குமெண்ட் சேர்க்கணும் அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆதார் ஆவணம் கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு கம்பல்சரி இருக்கணும், அது கேட்டிருக்காங்க. நலவாரிய உறுப்பினராக இருந்தால் பதிவு அட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நலவாரிய உறுப்பினராக, அந்த நலவாரிய திட்டத்தில் சங்கத்தில் வந்து உறுப்பினராக இருந்தால் அதோட பதிவு அட்டை கேட்டிருக்காங்க. அடுத்து விரிவான திட்ட அறிக்கை கேட்டிருக்காங்க. அதாவது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன தொழில் தொடங்க போகிறோமோ அதுக்கு உண்டான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா பேன் கார்டு கேட்டிருக்காங்க. பேன் கார்டு வந்து அவசியமற்றது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இதுக்கு ஒரு டெமோ ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெமோ ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து ஒரிஜினல் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்த்தோம்னா எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் பார்த்தோம்னா லாகின் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதையும் இதில் நம்ம வந்து புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கீழே ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெட் கலரில் ஆப்ஷனில் ரிஜிஸ்டர்னு எழுதியிருக்கும். அந்த ரிஜிஸ்டர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். ரிஜிஸ்டர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதையும் ஓப்பன் பண்ணதையும்
இதில் நேம் கேட்கும். நம்ம நேம் வந்து ஆதாரில் மேக்ஸிமம் ஆதாரில் இருக்கிற நேம் மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுதான் நமக்கு பின்னாடி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஆதார் கார்டில் பேங்க் புக்கில் அதெல்லாம் எது மாதிரி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த்தும் பேன் கார்டில், ஆதார் கார்டில், பேங்க் புக்கில் எல்லாத்துலேயும் எந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட்டை வந்து கரெக்டாக இதில் பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக பதிவு பண்ணிக்கோங்க. அப்புறம் பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வர மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. நம்மளோட ஆதார் எண் முழுமையாக இதில் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா தொலைபேசி எண் கேட்டிருக்காங்க. தொலைபேசி எண்ணும் நம்ம வந்து அதில் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர் கரெக்டாக நமக்கு ஓடிபி வர மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்காக மொபைல் நம்பர் கையில் எது வச்சுருக்கோமோ நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை வந்து அந்த மொபைல் நம்பரை வந்து இதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணிக்கணும். அடுத்ததாக பார்த்தோம்னா பாஸ்வேர்டு நம்மளே வந்து நியூ பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு பிடிச்சமான பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் அந்த மாதிரி இருக்கணும். கேபிட்டல் லெட்டரில் ஆரம்பித்து ஸ்மால் லெட்டர் அந்த மாதிரி போய் ஸ்பெஷல் கேரக்டர் அதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வந்து அதில் வந்து இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்ததாக தான் ஒரு பாஸ்வேர்டு இருக்கிறதும் அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. க்ரியேட் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்குது. நம்ம வந்து புதுசாக வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம் பாஸ்வேர்டு. அதை வந்து நம்ம மெமரபுளாக வச்சுக்கணும். அதுதான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா கேப்சா கோடு இருக்குது. அந்த கேப்சா கோடை நம்ம வந்து இதில் வந்து டைப் பண்ணணும். தப்பு இல்லாமல் கேப்சா கோடை டைப் பண்ணதையும் ரிஜிஸ்டர் அந்த பட்டனை அழுத்தணும். நம்ம அது ரிஜிஸ்டர் பட்டனை வந்து கிளிக் பண்ணதையும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் சேவ்டுன்னு வரும். நம்மளோட டீட்டெயில் எல்லாமே அதில் வந்து சேவாக இருக்கும். இனிமேல் நம்ம லாகின் பண்ணும்போது எப்படி லாகின் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அடுத்ததாக பார்க்க போகிறோம். அடுத்ததாக பார்த்தோம்னா லாகின் ஆப்ஷன் வரும். லாகின் ஆப்ஷனில் பார்த்தோம்னா நம்மளோட நேமு அல்லது மொபைல் நம்பர், பேன் கார்டு நம்பர் இதில் ஏதாவது ஒன்று இதில் டைப் பண்ணி நம்ம வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பேன் நம்பர் இதுதான் கேட்டிருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று நம்ம வந்து இதில் டைப் பண்ணி கீழே பாஸ்வேர்டு நம்ம என்ன பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணுமோ அதை நம்ம இதில் வந்து டைப் பண்ணிவிட்டு கீழே கேப்சா கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்சாவையும் டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தோம்னா லாகின் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா லாகின் நம்மளோட ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்மளை வந்து ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதில் கேட்டிருக்க கொஸ்டினுக்கெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இதில் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 35 வயதுக்கு மேலே உள்ளவரா இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு சொன்ன கொஸ்டின் தான் இதுலையும் கேட்டிருக்காங்க. அதில் வந்து ஆம் அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இதில் என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபில்லப் பண்ணிவிட்டு போகணும். அடுத்ததாக கீழே பார்த்தோம்னா பதிவிறக்கம் செய்து தேவைப்படும் போது சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்துருக்கோம்னா முன் அனுபவம் குறித்த சுயச்சான்று பதிவிறக்கம் செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இதில் என்னென்னு பார்த்தோம்னா சுயச்சான்றுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி அதை ஃபில்லப் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா விரிவான திட்ட அறிக்கை பதிவிறக்கம் செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு நம்மளே வந்து அதில் வந்து அவங்களே ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபில்லப் பண்ணி கீழே சைன் பண்ணி மறுபடியும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஓகே அப்படின்னதுக்கப்புறம் கீழே தகவலை படித்து புரிந்து கொண்டேன் அப்படிங்கிறதுல ஒரு டிக் பாயிண்ட் இருக்குது. அந்த டிக் பாயிண்ட்டை நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்து நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி ஃபில்லப் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன பார்த்தோம்னா நிலக்கட்டிட செலவு எவ்வளோ, நம்ம பில்டிங்க்கு உண்டான செலவு எவ்வளோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். கருவி உபகரணங்கள், இயந்திர செலவுகள் கேட்டிருக்காங்க. நம்ம என்னென்ன மிஷின் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அடுத்த செயல்பாட்டு மூலத்தன செலவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பண்ண போகிறோம், ஒர்க்கிங் எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து டீட்டெயில் கேட்டிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறது. இதில் நம்ம ஒவ்வொன்றா நம்ம ஃபில் பண்ணி நம்மளோட டீட்டெயில் தான் இருக்கும். இதில் வந்து என்னென்ன மாதிரி பிஸ்னஸ்க்கு உண்டான ஒரு டீட்டெயில் தான் இருக்கும். இதை நம்ம ஃபில் பண்ணி சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட கையெழுத்து வாங்கி அதுக்கப்புறம் தான் இதை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக அதிலே கீழே பார்த்தோம்னா நிதி வழிமுறைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தோம்னா வங்கி கடன் மதிப்பு 3 லட்சம் அது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். எவ்வளோ கடன் உதவி தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்து மானிய தொகை வங்கி கடன் மதிப்பில் ரூபாய் 25%, அதாவது 50,000 வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணி நம்ம வந்து கீழே வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட வந்து கையெழுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா உற்பத்தி செலவு ஒரு வருடத்திற்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
அதில் வந்து பார்த்தோம்னா மூலப்பொருட்களின் செலவு சொல்லியிருக்காங்க, தொழிலாளர் செலவு, பயன்பாடுகள், அது மின்சாரம், இதெல்லாம் வந்து தண்ணீர், இதெல்லாம் வந்து அதில் வந்து கேட்டிருக்காங்க. வாடகையா குத்தகையா நம்ம ரெண்ட்டுக்கு எடுக்கிறோமா அப்படிங்கிற டீட்டெயில் கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷன் எல்லாமே நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மறுபடியும் இதே நம்ம வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போதைக்கு அந்த கிளிக் பாயிண்ட்டை வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அந்த கிளிக் பாயிண்ட்டை நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஒரிஜினல் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இதில் தான் நம்ம வந்து என்னென்ன டீட்டெயில் இருக்கோ அதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணுறது மாதிரி இருக்கும், ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா விண்ணப்பதாரின் பெயர் கேட்டிருக்காங்க, முதலெழுத்து கேபிட்டல் இனிஷியல் எல்லாமே கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா பாலினம் கேட்டிருக்காங்க, ஆண் பெண் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்ததாக பார்த்தோம்னா விண்ணப்பதாரரின் சமூகம் கேட்டிருக்காங்க, என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிற டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மதம் ரிலீஜியன் கேட்டிருக்காங்க, அப்ளை பண்ணுறவங்க என்ன ரிலீஜன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தோம்னா திருமண நிலை கேட்டிருக்காங்க, மேரேஜ் ஆனவங்களா இல்லையா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஆப்ஷனோ அதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்ததாக பார்த்தோம்னா மாற்றுத்திறனாளியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கும் ஆமானா ஆமாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை வந்து கொடுத்துக்கணும். அடுத்து முன்னாள் இராணுவ வீரரா அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க, அதுக்கும் ஆம் இல்லையா அப்படிங்கிறத ஒரு ஆப்ஷனில் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக பார்த்தோம்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, பிறந்த தேதி அதை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தோம்னா பெற்றோர் அல்லது கணவர் உறவுமுறை அப்படி வந்து பேரண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப் அது வந்து கேட்டிருக்காங்க, யார் இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும், அவங்களோட நேமும் மென்ஷன் பண்ணணும். கல்வி தகுதி கேட்டிருக்காங்க, என்ன படிச்சிருக்கோமோ அதுக்கு என்ன கல்வி தகுதியோ அதை வந்து மென்ஷன் பண்ணணும். இதுலேயே மேலே பார்த்தோம்னா மேலே ரைட் சைடில் பார்த்தோம்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, அது அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜேபிஜி ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க, அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, ஆதார் கார்டு நம்ம வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜேபிஜி ஃபார்மேட்டில் அதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பான் கார்டு கேட்டிருக்காங்க, பான் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, அதோட பேன் கார்டும் நம்ம வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இதில் ஜேபிஜி ஃபார்மெட்டில் இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா தொழிலாளர் நலத்துறையின் ஏதேனும் நலவாரிய உறுப்பினரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நலவாரியத்தில் ஏதாவது தொழிலாளர் நலவாரியத்தில் ஏதாவது ஒரு சங்கத்தில் உறுப்பினராக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆம் இல்லை இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் கேட்டுக்கணும், சூஸ் பண்ணிக்கணும். ஆம்னா ஆம்னு சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இல்லைன்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா நீங்கள் டிஎன்ஹெச்டிசியில் டிஎன் கைவினை கலைஞர்களில் இணையதளத்தில் பதிவு செய்திருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஒரு வெப்சைட்டில் டிஎன்ஹெச்டிசி அந்த ஒரு வெப்சைட்டில் வந்து டிஎன் கைவினை கலைஞர்களின் உறுப்பினராக இணையதளத்தில் வந்து பதிவு செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதில் வந்து ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்ததாக பார்த்தோம்னா கடந்த 5 ஆண்டுகளில் சுய வேலை வாய்ப்பு அல்லது வணிக விரிவாக்கத்திற்கு ஜிஓடிஎன் திட்டங்களின் கீழ் ரூபாய் 1.5 லட்சத்திற்கும் அதிகமான உதவித்தொகை பெற்றுள்ளீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த ஜிஓடிஎன் அப்படிங்கிற ஒரு திட்டத்திற்கு கீழே வந்து 1.5 லட்சத்திற்கு நீங்கள் வந்து உதவித்தொகையை வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ஆம்னா ஆம், அதில் வந்து எந்த ஒரு இதில் வந்து கேட்டகரியில் வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ, யார் அந்த அமௌண்ட்டு வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லினோம்னா இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். அதில் எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லலாம், பொருந்தாது அப்படி நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கணும். அடுத்ததாக கீழே பார்த்தோம்னா முகவரி விவரங்கள் சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். தொடர்பு முகவரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிரந்தர முகவரி அது நம்மளோட இப்போதைக்கு ப்ரெசண்ட் அட்ரஸ்ஸு அதில் வந்து கரெக்டாக நம்ம வந்து இதில் வந்து ஃபில்லப் பண்ணி கொடுத்துக்கணும். அடுத்ததாக பார்த்தோம்னா டோர் நம்பர் கேட்டிருக்காங்க, தெரு பெயர், கிராமம், பகுதி, வில்லேஜோட நேமு இது கேட்டிருக்காங்க. அடுத்ததாக மாவட்டம், டிஸ்ட்ரிக், எந்த நம்ம டிஸ்ட்ரிக்கோ அதை நம்ம வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணணும். தாலுக்கா எதுவோ அதையும் மென்ஷன் பண்ணணும். போஸ்ட் பின்கோட் நம்பர் கேட்டிருக்காங்க, அதையும் நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா கடித தொடர்பு முகவரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தோம்னா அதாவது லெட்டர் அனுப்பணும்னா எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து சேம் அட்ரஸ் தான் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே ப்ளூ கலர் இங்கே சொடுக்கவும் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கிளிக் பண்ண போதும் அதே அட்ரஸ்க்கு வந்துடும். அடுத்ததாக பார்த்தோம்னா கைபேசி எண் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பர் கண்டிப்பாக இதில் வந்து மென்ஷன் பண்ணணும், அப்போ தான் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா மின்னஞ்சல் முகவரி, இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கணும், அதில் வந்து டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டோட டீட்டெயில் கேட்டிருக்காங்க. நம்ம ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் என்னென்ன நம்ம பண்ண போகிறோமோ திட்ட விவரங்கள் கேட்டிருக்காங்க.
அதை வந்து நம்ம வந்து இதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் அடுத்ததாக பார்த்தோம்னா வர்த்தக விவரங்கள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம என்னென்ன தொழில் பண்ணுறோமோ அதுக்கான ஒரு டீட்டெயில் தான் அதில் கேட்டிருக்காங்க. வர்த்தக வகை கேட்டிருக்காங்க. அதில் வந்து நம்ம இதை 25 வகை தொழில் இருக்குது. அதில் வந்து நமக்கு என்ன தொழில் தெரியுமோ அந்த தொழிலை வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணணும். அதில் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா செயல்பாட்டின் பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா தயாரிப்பு சேவை விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன தொழில் செய்ய போகிறோமோ என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறோமோ அதை பற்றின ஒரு சென்டென்ஸ் தான் இதில் வந்து கேட்டிருக்காங்க. அதிகபட்சமாக பார்த்தோம்னா 250 எழுத்துக்குள்ளே இது வந்து இருக்கணும். அதை பற்றினா நம்ம என்ன தொழில் செய்ய போகிறோமோ அது சம்மந்தமாக நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சென்டென்ஸ் இதில் கேட்டிருக்காங்க. அது வந்து நம்ம வந்து டைப் பண்ணி இதில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா தேர்வு செய்யப்பட்ட வர்த்தகத்தின் முன் அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 5 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கு உண்டான சுயச்சான்றை வந்து நம்ம வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா சுயச்சான்று, அதை வந்து இதில் தான் இந்த இடத்துல தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா முன் அனுபவ விவரம் கேட்டிருக்காங்க. நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருக்கோ அதை வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எங்கே ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். அதை தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா நீங்கள் ஒரு புதிய தொழில் முனைவோர் அல்லது ஏற்கனவே உள்ள உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த விரும்பும் தொழில் முனைவரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா புதுசாக இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்களா இல்லை ஆல்ரெடி இருக்கிற பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக இந்த திட்டத்தில் வந்து சேர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் வந்து புதிய வணிகம் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னா புதிய வணிகம் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கணும். இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறத இப்போ வந்து டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா இது ஏற்கனவே இருக்கும் வணிகம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு ஆப்ஷனை தான் கிளிக் பண்ணுறதா இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா திட்டம் மற்றும் கடன் விவரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் அண்டு கிரெடிட் டீட்டெயில்ஸ்னு போட்டிருக்காங்க. இதில் என்ன போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஒட்டுமொத்த திட்ட செலவு போட்டிருக்காங்க. நம்ம வந்து அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் என்ன மாதிரியான டோட்டல் அமௌண்ட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம்னா அந்த ஒரு டீட்டெயில் தான் இதில் வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா உத்தேசிக்கப்பட்ட தொழில் தொடங்கும் இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே நம்ம தொழில் தொடங்குகிறோமோ அதோட இடம் வந்து கேட்டிருக்காங்க. அதோட அட்ரஸ் வந்து கண்டிப்பாக அதில் மென்ஷன் பண்ணணும். கதவு எண், தெருப்பெயர், கிராமம், நகரம், மாநிலம், மாவட்டம், தாலுக்கா, அஞ்சல் இதெல்லாமே நம்ம வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணணும். நம்ம எங்கே தொழில் தொடங்குகிறோமோ அதுக்கு உண்டான அட்ரஸ் தான் இதில் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா தேவைப்படும் கடன் தொகை உள்ளிடவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நமக்கு தேவைப்படுமோ அதை வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா 1வது தவணையில் தேவையான தொகை உள்ளிடவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து தவணை முறையில் தான் இந்த அமௌண்ட் தருவதாக சொல்லியிருக்காங்க. 1வது தவணையில் வந்து தேவையான தொகையை உள்ளிடவும் போட்டிருக்காங்க. அடுத்து 2வது தவணையில் தேவையான தொகையை உள்ளிடவும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மொத்தம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா கடனின் நோக்கம் கேட்டிருக்காங்க. என்ன மாதிரி எதுக்காக நம்ம வந்து கடன் வாங்குகிறோம் அப்படிங்கிறத இதில் வந்து கேட்டிருக்காங்க. உபகரணம் வாங்குதல், வணிக விரிவாக்கம், பணி மூலதனம், இயக்க செலவுகள் அப்படின்னு சொல்லி இதில் எதுவோ அதை வந்து நம்ம வந்து டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா சைடில் திட்ட அறிக்கை பதிவேற்றம்னு போட்டிருக்காங்க. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டர் நம்ம ரெடி பண்ண பார்த்தீங்களா அதை வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 200 KB இருக்கணும், PDF ஃபைலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா கணக்கு எண் கேட்டிருக்காங்க, அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க, வங்கி விவரங்கள் வந்து டீட்டெயிலோடு கேட்டிருக்காங்க, கணக்கு எண் கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட் நம்பர் வந்து நம்ம என்ன பேங்க்கில் வச்சுருக்கோமோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து கரெக்டாக இதில் வந்து டைப் பண்ணிக்கணும். அடுத்ததாக பார்த்தோம்னா கணக்கு வைத்திருப்பவரோட பேர் கேட்டிருக்காங்க, அக்கௌண்ட் ஹோல்டரோட நேமு, நம்மளோட நேம் தான், யார் அப்ளை பண்ணுறோமோ அவங்களோட நேம் தான் அதில் வந்து மென்ஷன் பண்ணோம். அடுத்ததாக பார்த்தோம்னா வங்கியின் பெயரை தேர்ந்தெடுக்கவும் போட்டிருக்காங்க. என்ன வகையான வங்கி அப்படிங்கிறத இதில் வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தோம்னா வங்கி மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாவட்டமோ எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வங்கியின் கிளை பெயர் கேட்டிருக்காங்க. எந்த கிளையோ அதையும் நம்ம வந்து இதில் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிரான்ச்சோட நேம் அதுதான் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா IFSC கோடு கேட்டிருக்காங்க. IFSC கோடு நம்ம வந்து டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா சந்தைப்படுத்தல் ஆதரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டிங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா உங்கள் வணிகத்திற்கு தேவையான
சந்தைப்படுத்துதல் ஆதரவு பற்றிய விவரங்கள் வழங்கவும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, தயாரிப்புகளை இ-காமர்ஸ் தளங்களில் சேர்க்க ஆதரவு தேவை அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது நம்ம வந்து ஆன்லைன் மூலியமாக விற்கிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ஆதரவு வந்து தேவை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா, இந்தியாவில் புதிய சந்தை மற்றும் ஏற்றுமதி வாய்ப்புகளுடன் இணைக்க ஆதரவு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நியூ மார்க்கெட்டிங் ஐடியா, இந்தியாவில் நியூ மார்க்கெட்டிங் எக்ஸ்போர்ட் அந்த மாதிரியான ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இணைக்கவும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா, கண்காட்சிகள் மற்றும் வர்த்தக கண்காட்சிகளில் பங்கேற்க ஆதரவு தேவை அப்படின்றாங்க. இப்போ நம்ம எக்ஸிபிஷன் அந்த மாதிரிலாம் போடுறாங்களா, அதில் வந்து நம்மளோட பொருட்களை வந்து வச்சு சேல்ஸ் பண்ணுற மாதிரி அதுக்கு என்ன மாதிரி ஆதரவு அப்படிங்கிறத வந்து இதில் வந்து எது வேணுமோ நம்ம வந்து இதில் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா, பிராண்டிங் பேக்கேஜிங் ஆதரவு அப்படின்னு போட்டிருக்காங்க. புதுசாக நம்ம வந்து பிராண்டிங் சப்போர்ட் தேவை அப்படின்னா அதுக்கு வந்து கேட்டிருக்காங்க. அல்லது அதர்ஸ் அப்படின்னா இதில் இல்லாதது மற்றவை அப்படின்னா அதையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இதில் எல்லா ஆப்ஷனுமே, இதில் 3 ஆப்ஷன் மேலே இருக்கிற 4 ஆப்ஷனுமே நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எது மூலயமா நம்மளோட ப்ராடக்டை நம்ம அது எது மூலயமா விற்கிறோம் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் 4மே மேக்ஸிமம் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். மற்றவைங்கிறத வந்து அப்படியே விட்டுடலாம், பிளாங்காக விட்டுடலாம். இதில் பார்த்தோம்னா, இந்த டிக் ஆப்ஷன் இருக்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட வர்த்தகம், தொழில் சார்ந்த 5 வருட அனுபவம் உள்ளதா, அதெல்லாம் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். அந்த கிளிக் ஆப்ஷனை வந்து நம்ம டிக் பண்ணிக்கணும். நான் தமிழக அரசின் எந்த ஒரு தொழில் முனைவோர் அல்லது வணிக விரிவாக்கத்திற்கு திட்டத்தின் கீழ் அந்த 1.5 லட்சம் ரூபாய் வந்து நான் இதுக்கு முன்னாடி வாங்கலை அப்படிங்கிறதுக்கான சான்று அளிக்கிறேன், அதெல்லாம் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிக்கணும். அடுத்ததாக கீழே பார்த்தோம்னா, அந்த தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் பயிற்சியில் வந்து நான் மேற்கொள்கிறதற்கு ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு வந்து இதில் வந்து அக்ரிமெண்ட் வந்து டிக் பண்ணிக்கணும். அடுத்ததாக பார்த்தோம்னா, வழங்கப்பட்ட அனைத்து தகவல்களும் எனது அறிவுக்கு எட்டிய வரை துல்லியமானவை அப்படின்னு சொல்லி நம்மளோட டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க. அந்த டிக்ளரேஷனுக்கு அதுக்கு ஒரு டிக், இதுக்கு இதில் இருக்கிற எல்லா டிக்கிலையும் நம்ம வந்து ஓகே கொடுத்ததுக்கப்புறம் கீழே சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி இருக்குது. கிளிக் பண்ணதையும் அந்த சப்மிட் ஆப்ஷனை நம்ம வந்து கிளிக் பண்ணதையும் ஃபார்ம் வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் நம்மளோட ஃபார்மை வந்து ஆய்வு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து என்ன ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் நமக்கு வந்து நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் நம்பர் மூலியமாகவோ அல்லது லெட்டர் மூலியமாகவோ ஏதாவது ஒரு மூலியமாக நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு ட்ரைனிங்கு எல்லாமே அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம அப்ளிகேஷன் பார்த்துட்டு அவங்க கால்பேக் பண்ணுவாங்க. நம்மளோட தகுதியெல்லாம் பார்த்துட்டு இது நம்மளோட விண்ணப்பம் வந்து தகுதியானதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது அது எல்லாமே அவங்களே கால்பேக் பண்ணுவாங்க. நம்மளோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு எல்லாத்தையும் வந்து அவங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த திட்டத்துக்கு வந்து பயனுள்ளவங்களா அப்படிங்கிற ஒரு தகுதி உள்ளவங்களா அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை வந்து அவங்களே வந்து நமக்கு கால்பேக் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து தகுதி அடிப்படையில் மட்டும்தான், இதுக்கு தகுதி உள்ளவங்க மட்டும்தான் இந்த திட்டத்துக்குள்ள வந்து பயன்பெற முடியும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இந்த கலைஞர் கைவினை திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணணும். இதுக்கு உண்டான டீட்டெயில் வந்து முழுமையாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது மூலயமா நீங்கள் இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி உங்களோட தொழிலை வந்து மென்மேலும் மேம்படுத்திக்கலாம். இந்த தகவலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் பக்கத்தில் உள்ள உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை மேன்மேலும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து ஆன் வச்சுக்கோங்க. ஆல் பட்டனை வந்து ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.